வருது வருது. என்னையா அவங்க சாப்பிட்டாங்களா? தெரியுங்களே. தெரியலையா? கேக்குறது இல்ல? அவங்களை எழுப்பி சாப்பிட சொல்லு. என்ன வேணும்? சாப்பாடு கொண்டு வந்திருக்கம்மா, சாப்பிடுங்க. என்னது? நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சைவ சாப்பாடு தான்மா. இந்த இடத்துல சைவ அசைவம்லாம் ஒரே பக்கத்துல தானே சமைப்பேன். ஆமாம்மா. எனக்கு வேண்டாம். அவங்க சாப்பாடு வேண்டான்ட்டாங்க. வீட்டுல பிரெட் இருக்கா? இருக்கு. அத கொடு. மருது, நாளைக்கு புது பாத்திரம் வாங்கி கொடுத்துரு. அதுலயே அவங்க சமைச்சு சாப்பிடட்டும். அம்மா, இதையாவது சாப்பிடுங்கம்மா. என்னது? ரொட்டி. சத்தியமா இது எங்க வீட்டுல செஞ்சது இல்லம்மா, கடையில வாங்கினதுதான். சாப்பிடுங்கம்மா, சாப்பிடு. ஏம்மா, சாப்பிட்டு எத்தனை நாளுமாச்சு? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? உன் முதலாளி என் வாழ்க்கையை சாப்பிட்டானே, அன்னைக்கு சாப்பிட்டேன். நெஞ்சு அடைக்கிறது. ஜலம் கொண்டாங்கம்மா. சமீபத்துல உனக்கு எவனாவது காதல் கடிதம் எழுதினானா? அதுவும் மாட்டு வண்டியில நீ ஸ்கூலுக்கு போறப்ப எரிஞ்சானா? என்னடா என்னென்னமோ சொல்ற? எஸ் ஆர் நோ, இதை தவிர நீ வேற எதுவும் சொல்லக்கூடாது. அவன் எரிஞ்சிருக்கா, அதை எடுத்து நீ ஜப்காத்துல மறைச்சிருக்க. உனக்கு இதெல்லாம் யாரா சொன்னது? வேற யாரு? எந்த முண்டம் எரிஞ்சிச்சோ அந்த முண்டம் தான் சொன்னிச்சு. ஆமா, லவ் லெட்டர் வாங்க தெரியுது இல்ல, பதில் எழுத வேண்டாம். கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லையே. அவனை பார்த்தா எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல தேவதாஸ் ஆவானோ, மஜ்னுவா ஆவானோ, அம்பிகாபதி ஆவானோ, எனக்கு ஒண்ணும் தெரியல.
ஜில்லா, அந்த ஆண் பாவம் உன்னை சும்மா விடாது. டேய் கல்யாணம், எனக்கு லவ் லெட்டர் எழுத தெரியாதுடா, அதான் பதில் கொடுக்கல. லவ் லெட்டர் எழுத தெரியாதா? இந்த காலத்து பொண்ணா நீ? நீ என்னதான் படிக்கிற? இல்ல உங்க ஸ்கூல்ல என்னதான் சொல்லி கொடுக்கறாங்க? நான் வந்து பேசிக்கிறேன். போனா போகுது. நான் சொல்றேன், நீ எழுதுற, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். டேடி அது ஸ்கூல் லெட்டரா? இதுல எழுதினா தான் ராசியா இருக்கும். ம். ம். ஆ. என் உயிரினும் இனிய. அப்படின்னா நீ தேர மாட்ட. உனக்கெல்லாம் ஒரு காதல். நான் சொல்றத நீ எழுது. என் உயிரினும் இனிய. என்னடா உயிர் கீரன் பேசிட்டு இருக்கீங்க? இது உயிர் இல்லம்மா, உயிரியல். உயிரியல் படிக்கிறோம். இது ஜில்லா படிக்குதுமா. அதேனப்பா உயிரியல்? எங்க காலத்துல இந்த படிப்பெல்லாம் இல்லப்பா. சரி படிங்க கேப்போம். நீங்க இதெல்லாம் கேட்க கூடாது. ஜில்லா மாத்திரம் தனியா படிக்கணும். அது என்னப்பா அப்படிப்பட்ட படிப்பு? அது அப்படித்தான் அப்படித்தான். ஜில்லா நீ போய் படிமா. கூப்பிட்டியாக்கா? இப்ப என்னடா பண்றது? நீ அவனுக்கு பதில் லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்குள்ள பல்லெல்லாம் விழுந்து கிழவன் ஆயிடுவான். அது சரி, நீ அவனை லவ் பண்றியா? நிஜமாவே லவ் பண்றியா? கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு லவ் பண்றியா? அப்புறம் எதுக்கு லெட்டர் எல்லாம்? நேர்லயே சந்திச்சிட வேண்டியதானே? ஐயோ அச்சோ என்ன ஐயோ? என்னைக்கு இருந்தாலும் சந்திக்க போறவங்க தானே. எனக்கு பயமா இருக்குடா. முதல்ல அப்படித்தான் இருக்கும். அப்புறம் பார்க்கலைன்னா தூக்கமே வராது. இந்த பாரு, நான் முத்துவை பார்த்து ஏற்பாடு பண்ணிடுறேன். முதல் சந்திப்புக்கு தயாரா இரு.